செல்வி கிருஷ்ணா. நம்மளுடைய பதிவில் தொடர்ந்து நம்ம நடைமுறையில், அதாவது நம்ம பேச்சு வழக்கில் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய பழமொழிகள் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த பழமொழிகள் எல்லாமே நம்மளுடைய முன்னோர்கள் அவர்களுடைய அந்த வாழ்க்கை அனுபவங்களை நமக்கு பொக்கிஷமாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதனால தான் ஒவ்வொரு பதிவிலையுமே நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். உண்மையான பழமொழி, அதற்கான உண்மையான அர்த்தம் நம்ம தெரிஞ்சு பயன்படுத்தணும். ஏதோ ஒரு பொக்கிஷம் உள்ளே ஒளிஞ்சிட்ருக்கு. ஸோ அது நம்ம வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும். ஸோ அதாவது ஒவ்வொரு பதிவிலுமே நம்ம உண்மையான பழமொழி, உண்மையான அர்த்தம் அதெல்லாம் போட்டு நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு நம்மளுடைய அந்த ஆலிஸ்வெல் சேனலுக்கு எப்போவுமே இருக்கணும் அப்படிங்கிறது இந்த தருணத்தில் ஒரு தாழ்மையான வேண்டுகோள். அது மட்டும் இல்லை, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப நன்றி. தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கும் நம்ம பார்க்கக்கூடிய நடைமுறையில் இருக்கக்கூடிய நம்ம பேச்சு வழக்கில் பயன்படுத்துவோம். ஆனால் இது ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு பழமொழி. ஏன்னா முன்னோர்கள் எல்லா துறைகளிலுமே அவங்களுடைய அந்த அனுபவ அறிவை பொக்கிஷமாக பழமொழி வாயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த விவசாய பழமொழி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதிலேருந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு நம்ம இதுலேருந்து என்ன கற்றுக்கணும் அப்படிங்கிறது நான் பார்க்கலாம். இப்போ என்னென்னா, அதாவது அகல உழுவதை விட ஆழ உழு, அகல உழுவதை விட ஆழ உழு. இந்த அகல உழுறது அப்படின்னா மேலோட்டமாக உழுறது அப்படின்னு அர்த்தம். அகலமாக உழுறது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஸோ இந்த உழுதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த மண்ணை பக்குவப்படுத்துவாங்க. ஒரு பயிர் நம்ம போடுறதுக்கு முன்னாடி, அதாவது ஒவ்வொரு பருவத்துக்குமே ஒன்று ஒன்று போடுவாங்க இல்லையா. ஒரு டைம் பார்த்திங்கன்னா நெல் போடுவாங்க, அப்புறம் சோளம் போடுவாங்க, அதே மாதிரி ஏதாவது ஒரு தானியங்கள் போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மண்ணை ஒவ்வொரு டைமும் உழுது பக்குவப்படுத்துவாங்க. இந்த உழுறதுக்கு அந்த காலத்தில் இந்த மரக்கலப்பை, அதே மாதிரி இரும்பு கலப்பை, இந்த மாதிரி கலப்பைகள்லேயே நிறைய வகைகள் உண்டு. ஏன்னா அதுதான் அந்த மண்ணை அப்படியே என்ன சொல்கிறது, அது அப்படியே தோண்டிகிட்டே வரும். ஸோ அது ஆழமாக, இப்போ மேலோட்டமாக அந்த மாதிரி பக்குவப்படுத்தாமல் நம்ம ஆழமாக ஒரு தோண்டி, நம்ம ஒரு செடி வைக்கிறோம்னாலே நம்ம ஒரு குச்சி வச்சு ஆழமாக தோண்டிகிட்டு இருப்போம்ல. ஸோ அது மொத்தமாக பயிரிடும்போது என்ன பண்ண முடியும், ஏக்கர் கணக்கில். ஸோ இந்த மாதிரி உழுவாங்க. அப்போது இந்த கலப்பைகளை கொண்டு அந்த இதெல்லாம் எல்லா நிலங்களையுமே இந்த மாதிரி தான் பக்குவப்படுத்துவாங்க உழுதல் மூலமாக. ஸோ இந்த ஆழமாக செய்யும்போது என்ன ஆகும்னா, வேரும் நல்லா வேரூன்றி இருக்கும். அதே மாதிரி நல்ல காற்றோட்டம் அதுக்கு கிடைக்கும், நல்ல தண்ணி நல்லா அப்சர்வ் பண்ணும். ஸோ கீழே இருக்கக்கூடிய அந்த சத்தான மண்ணெல்லாம் மேலே வரும். ஸோ இதுதான் இதுக்காக தான் இந்த உழுதுட்டு அதுக்கப்புறம் பயிரிடுவாங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம பயிரிடும்போது மேலே இருக்கக்கூடிய அந்த மண் அதோட சத்துக்கள்லாம் போயிடும். அதனால தான் ஆழமாக உழுது பயிர்கள் செழித்து வளரும் அப்போ தான் அப்படிங்கிறதுக்காக இதை விவசாயம் சார்ந்த ஒரு அறிவாக ஒரு பழமொழி வாயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பழமொழியிலேருந்து பொதுவாக விவசாயிகள், நம்ம நாட்டோட முதுகெலும்பே கிராமங்கள் தான். கிராமங்களில் நடக்கிறது விவசாயம் தான் இல்லையா. விவசாயிகளுக்கு அவங்க தொழிலை தவிர வேறு எதுவுமே தெரியாது. ஆனால் இன்னைக்கு விவசாய நிலங்கள் எல்லாமே விளை நிலங்களாக மாற்றப்பட்டு இன்றைக்கி நிறைய கட்டடங்கள்லாம் வந்தாச்சு. இன்னும் நம்ம கொஞ்சம் வருஷத்தில் 1 கிலோ அரிசி 1000 ரூபா 2000 ரூபாய்க்கு கூட வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கும் வந்துடுவோம். ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன் அதை தான் ஃபேஸ் பண்ண போகிறாங்க. ஏன்னா விவசாயம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வருது. அவங்களுடைய போராட்டங்களும் அவங்களுடைய கோரிக்கைகளையும் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்ம போராடி தான் எல்லாத்தையும் வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இப்போ இருக்குது. ஸோ விவசாயிகளும் அவங்களுடைய கோரிக்கைகள் அவங்களுடைய போராட்டங்களாக இப்போ நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறணும். ஏன்னா ஒரு உணவு, உடை, இருப்பிடம் தான் நம்மளுடைய அடிப்படை தேவைகள். இன்னைக்கு உணவு இல்லாமல் எவனாலையுமே இருக்க முடியாது. அதை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த விவசாயிகள் உண்மையிலேயே போற்றப்படக்கூடியவர்கள். நிச்சயமாக அவங்க கோரிக்கைகள் சீக்கிரமாக நிறைவேறணும் அப்படிங்கிறத நம்மளும் இந்த தருணத்தில் ஒரு கோரிக்கையாக நம்ம வைக்கலாம். ஸோ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போது அகலமாக உழுவதை விட அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மேலோட்டமாக எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பார்த்து அது ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. ஆழமாக எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் ஒரு ஆழமாக ஒரு புரிதல் இருக்கும்போது நம்ம செய்யக்கூடிய செயல்கள் சக்ஸஸ் ஆகும். இதுதான் இதோட முக்கியமான ஒரு விஷயம். இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, அது படிப்பாகட்டும், வேலையாகட்டும், எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் அதை பற்றி ஒரு முழுமையான புரிதல் இருக்கணும். அப்போ அதை நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது அதில் நம்ம வெற்றி காண முடியும்.
ஸோ இது தானே தெரிஞ்சது தானே அப்படின்ட்டு போயிடுறது. இப்போ நம்ம வந்து எத்தனையோ வீடியோக்கள் பார்க்குறோம், மேலோட்டமாக பார்த்துட்டு அதெல்லாம் இது தெரிஞ்சது தான் அப்படின்ட்டு போயிடக்கூடாது. ஸோ அதுக்குள்ளே என்ன சொல்லியிருக்காங்க, அது மருத்துவமாகட்டும் கல்வியாகட்டும் எதுவாக இருந்தாலும் ஒரு தெளிவாக அதை பற்றி ஒரு முழுமையான ஒரு படிப்பினை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது முழுமையான ஒரு அறிவு வந்து நமக்கு இருக்கும்போது எந்த ஒரு செயலுமே வந்து நமக்கு நம்ம மனதை விட்டு நீங்காது. அதே மாதிரி நம்ம அந்த செயலை தொடங்கும் போது அது முழுமையாக வெற்றி பெறும். இதுதான் இன்றைய முக்கியமான பதிவு. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு விவசாயம் சார்ந்த படிப்புகளை நம்ம குழந்தைங்களை வந்து படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதும் இந்த தருணத்தில் ஒரு தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா எல்லா துறைகளையுமே நம்ம செலக்ட் பண்ணுறோம், படித்ததையே தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் விவசாயம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வருது இல்லையா. ஸோ அதை பற்றிய ஒரு புரிதல் நம்ம குழந்தைங்களுக்கு வரணும்னா அதை சார்ந்த கல்விகள் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதும் இந்த தருணத்தில் ஒரு வேண்டுகோள். ஸோ இன்றைய முக்கியமான பதிவு இதுதான். மீண்டும் ஒரு உண்மையான பழமொழி, அதற்கான உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.